Very good morning. Praise the Lord. இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை ஆன்லைன் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படி கடந்த 6 ஆண்டுகளாக விடாமல் தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும். தகப்பனார் தினமாக இருக்கிறபடினால, ஃபாதர்ஸ் டேயாக இருக்கிறபடினால, இன்றைக்கு ஆண்டவரே தகப்பனார்களை குறித்து, ஃபாதர்ஸை குறித்து பேச போகிற செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிப்போம். சிஸ்டர் பியூலா will worship lead. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து ஆராதிப்போம். ஆமென். Praise the Lord. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். எல்லா மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். பாட்டுகளினாலே பாடி அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நல்லவர் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர். உற்சாக பலிகளை செலுத்தி கர்த்தரை நாம் பாட போகிறோம். ஆமென். எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், என் நேரமும் உம்மை துதித்திடுவேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி நான் பணிந்திடுவேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த புதிய பாடலை கற்றுக்கொண்டு என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஆமென். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இந்த ஆராதனையின் வேளையிலே நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதோ, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்த, இந்த வாழ்க்கை அவர் தந்தது. செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கரங்களை தட்டி எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். மறுபடியும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார்.
தேவன் அல்ல. அவரை துதிக்கிற துதி இப்படி வாயில் இருக்கட்டும். இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் நான் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கிட்டு ஆண்டவரை எக்காலமும் எவ்வேளையும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் ஸ்தோத்திரங்களிலே பிரியப்படுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஸ்தோத்திரங்களிலே பிரியப்பட்டு உங்கள் ஆசை விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற நல்ல தேவன் அவர். ஆகவே நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை எத்தனை தேவைகள் வந்தாலும் நீங்க இருக்கிறீங்க என்று. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை உம் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்றும் துதிப்பேன். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அப்படி கிருபை என்றும் உள்ளது. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று இன்றும் துதிப்பேன் நன்றியோடு. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. கரங்களை தட்டி மனுஷரின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அத்தனை பெரிய மகிமையான பரலோகத்தை விட்டு நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் வருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறாரே. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம், இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் செய்கின்றாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. நல்ல மேல தட்டி, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும். நல்ல சொல்லி பாடுங்க ஆமென். ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் என்னிடம் வாசிக்கிறோமே. அநேகர் நடுவிலே அவருடைய நாமத்தை புகழுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே இந்த பாதங்கள் நிற்கிறதே. ஆமென் ஆமென். நல்ல பாடுங்க. அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும். ஆமென். என்றும் துதியுடனே அவர் வாசலிலே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில்
செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுபரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். இயேசுபரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. 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 நல்ல கரங்களை தட்டி அவருக்குரிய மகிமையை செலுத்துங்க. அவர் நம் மத்தியில இருக்கிறவராகவே இருக்கிறார். நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறவரை ஹalleluya 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 ஹalleluya. அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர். நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் கூடியிருப்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே. ஆமென். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எண்ணிலா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவே, எப்போதும் பாடுவே. எண்ணிலா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவே, எப்போதும் பாடுவே. இயேசு என் வாழ்வில் என் சொந்தமானார். இயேசு என் வாழ்வில் என் சொந்தமானார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எண்ணிலா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன். எத்தனை பேர் உணர்ந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறது தாவீது. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் இது. யாரும் அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும் கடல் மீது நடந்திட்ட கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை காக்க ஒரு தேவன் உண்டு. உங்களை காக்க ஒரு தேவன் உண்டு. அவர் உங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன். அவர் உங்க கூடவே நிற்கிற தேவன். அவர் நமக்கு துணையாய் நிற்பேன் என்று சொன்ன தேவனை. ஆமென். Thank you Jesus. வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும், வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும், கடல் மீது நடந்திட்ட கர்த்தர் என்னை காங்கினார். கடல் மீது நடந்திட்ட கர்த்தர் உன்னை தாங்கினார்.
பாடுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரஹலா ஷேலரியா கனமாதி அந்தனமோ. ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர், அவர் பெரியவர். இந்த ஆராதனை வேளையிலே எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தில் 24 மூப்பர்களும் தம்முடைய கிரீடங்களை கழற்றி அவருடைய பாதத்தில் வைத்து அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிறதான இந்த வேளையிலே நாமும் யாவரும் சேர்ந்தவரை பரிசுத்தர் என்று சொல்லி உயர்த்துவோம். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. சேர்ந்து பாடுவோமா? பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி கிரீடங்களை கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஹalleluya ஹalleluya. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆமென். Thank you, Jesus. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு கரத்தை இருதயத்திற்கு நேராக வைத்து இருதயத்தின் மேல வைத்து ஒரு கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன். ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதுமாக அப்படியே பாதத்திலே வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆமென் உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். ரிஹலமோ ஷலரரியா பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். என் கூட சேர்ந்து சொல்லுவோம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சபையாக பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே
முறை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, பணிந்து குனிந்து. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. பணிந்து குனிந்து நாம் மத்தியில் அசைவாடுகிறவர் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னோடு பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தர் 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 நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. எல்லா மேன்மையும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உங்க ஒருவருக்கே ஆண்டவர். Your holy Lord, in your presence there is fullness of joy. ஆமா ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, நித்திய மகிழ்ச்சி. அதுலதான் பாருங்க. தொடர்ந்து உடைய நல்ல சமூகம் எங்களை நடத்திட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Thank you, Sister Beulah, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவாராக. தமிழ்நாடு புது அரசாங்கம், கேரளாவில் புது அரசாங்கம், வெஸ்ட் பெங்காலில் புது அரசாங்கம், பீகாரில் புது சீஃப் மினிஸ்டர், கர்நாடகாவில் புது சீஃப் மினிஸ்டர். ஸோ இப்படி பல சேஞ்சஸ்ஸு கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு காட் அண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிற காரியம், அந்த ஆங்கிள் நமக்கு ஒரு வேளை ஒரு கேள்வியாக இருக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களில் நான் உங்களோடு கூட அதை குறித்து பேசுகிறேன், தெளிவுபடுத்த விரும்புகிறேன். போன வாரம் இன்பர்சன் ஆராதனையில் நான் அந்த செய்தியை பேசினேன். உங்களோடு கூடவும் நான் பேசுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அரசாங்கம், எல்லா அதிகாரம் தேவனால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இன்னும் ஏராளமான வசனங்கள். ஆண்டவர் பொல்லாத அரசாங்கத்தை கூட, விக்கெட் ஈவில் கவர்மெண்ட்டை கூட அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியும். பைபிளில் நிறைய நமக்கு எக்ஸாம்பிள் உண்டு. நெபுகாத்நேச்சாரை ஆண்டவர் பயன்படுத்தினார். God used நெபுகாத்நேச்சார். எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 8, 9, 10 வசனங்கள். ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு பாடம் புகட்ட நெபுகாத்நேச்சாரை பயன்படுத்தினார். என் தாசனாகிய, என் ஊழியக்காரனாகிய நெபுகாத்நேச்சார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அன்காட்லி கிங்ஸ், தேவனை அறியாத ராஜாக்கள். இப்ப கோரேஸ் ராஜா ஆண்டவர் பயன்படுத்தினார்.
ஆலயத்தை இடிப்பதற்கு நெபுகாத்நேசாரை, ஆலயம் கட்டுவதற்கு ரிலீஸ் பண்ணுவதற்கு கோரேசை. இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் அப்படி வழி நடத்தினார். இது பைபிள்ல நமக்கு இருக்கு. எல்லா அதிகாரங்களும் ஆண்டவரால் இருக்குது. கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனப்படுத்தணும், கீழ்ப்படியணும். தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியணும். அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படியாததுனால ஒருவேளை தண்டிக்கப்படலாம். அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் படுகிற பாடுகள். பட் ரொம்ப முக்கியமானது, ஆளுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். We have to pray for those in power. ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆமென். We have to pray for kings. We have to pray for rulers. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கணும். புதிதாக பதவியேற்றிருக்கிற எம்எல்ஏஸ், புதிதாக பதவியேற்றிருக்கிற அமைச்சர்கள், புதிதாக பதவியேற்றிருக்கிற முதலமைச்சர், இவருடைய எல்லாருக்குமே அனுபவங்கள் அரசியல்ல இல்லை. நமக்கு தெரியும், குறிப்பா தமிழ்நாட்டில். ஆகவே அவர்கள் கற்றுக்கொண்டு நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களோடு கூட உடன் பயணிக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், அவர்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். அரசியல் தந்திரங்கள், அரசியல்வாதிகள் தந்திரங்கள் எல்லாம் தெரியும். அதை சொல்லி கொடுத்துடக்கூடாது இந்த புது லீடர்ஸ்க்கு. ஆமேன். நம்ம லீடர்ஸ்க்காக ஜெபிக்கணும். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறது இம்பார்ட்டன்ட்டு, சபைகளுக்காக ஜெபிக்கிறது, தேவராஜ்யத்திற்காக. அதே நேரத்தில் நம்ம வாழுகிற உலகத்திற்காக, ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தமிழ்நாட்டிற்காக குறிப்பாக வருகிறோம். புதிதாக கொடுத்த கவர்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம். ஆளுகிற ஆண்டவரே அமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம். தெரிந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்க்காக ஸ்தோத்திரம். தெரிந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய நோக்கத்திற்காக நீங்க யாரையும் பயன்படுத்துவீங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோம். இந்த விஷன் 2030க்கு குறிப்பாக நாங்கள் தடையின்றி செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ லார்ட். எங்களுக்காக நீர் செய்கிற எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் கிரியேட் பண்ணுகிற என்வாயர்மெண்ட்ஸ்க்காக ஸ்தோத்திரம். ஆளுகிற தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். விஸ்டம் ஃப்ரம் above. சாலமன் ராஜாவாக இருக்கும் பொழுது ஞானத்தை கேட்டான். அதுபோல ஆண்டவரே, ராஜாக்கள் ஞானத்தை கேட்க ஆண்டவரே கிருபை தாரும். உங்க அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். எங்களை உம்முடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட், we surrender into your loving hands. எங்கள் திருச்சபைகளை எல்லாம் உடைய கரத்துல கொடுக்கிறோம். திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற அசூசிகள், திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள், திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் டீல் பண்ணும். நீர் ஆண்டவரே சுத்திகரியும். ஆண்டவரே, வெற்றி வாழ்க்கை வாழ, சரியான பாதையில வாழ எல்லாருக்கும் பலன் தாரும், கிருபை தாரும். உடைய கரத்துல ஆண்டவரே திருச்சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தருவீராக. ஆளுகிறவர்களுக்கு தெய்வ பயத்தோடு ஆள, மக்கள் நலனை மையமாக வைத்து ஆள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். மிஷனரிகள் விடுமுறைக்கு, பொதுவாக கோடை விடுமுறைக்கு வீடுகளுக்கு வருவார்கள், வந்து திரும்பி செல்வார்கள். அந்த நேரம் இது. ஸோ திரும்பி போகும்பொழுது ரிஃப்ரெஷ்டா போக கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிப்போம். தகப்பனே, எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா மிஷனரிகளையும் கர்த்தர் ஆண்டவரே ரிஃப்ரெஷ்டாக, என்கரேஜ்டாக, மோட்டிவேட்டடாக
கர்த்தர் வைத்து வழிநடத்த கேட்கிறோம். உங்க கரத்துல எல்லாரையும் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். நீரே பிளஸ் பண்ணுங்க, எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து காத்திருப்பேன் என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். அமர்ந்து காத்திருப்பே எந்தன் அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பே எந்தன் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பே எந்தன் அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பே அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பே. அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பே. துதித்திடுவே தூயரையே, துரிதமாய் வந்திடுவா. துதித்திடுவே தூயரையே, துரிதமாய் வந்திடுவா. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அறிக்கை செய்வேன் அவரிடமே, அன்போடு அணைப்பாரே. அறிக்கை செய்வேன் அவரிடமே, அன்போடு அணைப்பாரே. பாவங்களை மன்னிப்பாரே, பரிசுத்தம் செய்வாரே. பாவங்களை மன்னிப்பாரே, பரிசுத்தம் செய்வாரே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பே
எந்தன் அப்பாவின் சமூகத்திலே அமர்ந்து காத்திருப்பே. Praise the Lord. Thank you, Pastor Ezra. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கு தகப்பன்மார் தினம். எல்லா தகப்பன்மார்களுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுப்புள்ள குடும்பத் தலைவராக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பிதா என்று நம்ம தேவனையே அழைக்கிறதற்கு பிரிவிலேஜ்ட் கூட்டம். எந்த மார்க்கத்திலையும் இறைவனை தகப்பன் என்று அழைக்கிற ஒரு பாக்கியம் கிடையாது. நமக்கு மட்டும்தான் ஃபாதர் காட் என்று நம்ம கூப்பிடலாம். ஆமென். பிரேஸ் காட். இந்த நாள்ல இயேசு பூமியில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் தேவையில்லை. ஆனால் அவரை வளர்ப்பதற்கு ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தகப்பன் தேவை. அதுதான் யோசேப்பு. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசப்போகிற செய்தி தி அடாப்டட் ஃபாதர் ஆஃப் ஜீசஸ், ஜோசப். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இந்த தகப்பனார் தினத்தன்று எங்களோடு கூட பேசும் எல்லா தகப்பன்மார்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பொறுப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு செய்தி மூலம் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Joseph, the adopted father of Jesus என்ற தலைப்பில் செய்தியை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். Praise the Lord. Today is Father's Day, and blessed Father's Day to all the fathers. Amen. எல்லா தகப்பன்மார்களுக்கும் வாழ்த்துக்கள். One of the greatest revelations in the Bible is the revelation of the fatherhood of God. One of the greatest revelation in the Bible is the revelation of the fatherhood of God. எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு விசேஷ காரியம் கிறிஸ்தவ மார்க்கத்திலே உண்டு. நாம் நம்முடைய தேவனை தகப்பனே என்று அழைக்கலாம். We can call him father. உறவு கொள்ள முடியும். Relationship. Christianity is not religion. It is relationship. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இது ஒரு மார்க்கம். இது ஒரு உறவின் அடிப்படையிலே உள்ளதான ஒரு வழிபாடு முறை. ஆமென். தேவனை நாம் அப்பா என்று அழைக்க முடியும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் அப்பா என்று தேவனை கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தையோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடையோ அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டில் the word father is mentioned about 250 times. பிதா என்ற வார்த்தை சுமார் 250 முறை, in fact more than 250 times வருகிறது. ஆமென். praise God. மத்தேயு 2:15 from Matthew chapter 2 and verse 15 onwards up to Revelation chapter 14 verse 1. இந்த இடைப்பட்ட பேசேஜில் புதிய ஏற்பாட்டில் the understanding of God as our Father is revealed. Amen. We can understand God. We can see God relating to us as a father. ஒரு அப்பாவாக இருந்து அவர் நம்மை நடத்துகிறதை
புதிய ஏற்பாடு புஸ்தகம் விவரிக்கிறது. ஆமென். One of the primary purpose for Jesus coming, besides the reason to come and save us, நம்மை மீட்கிற காரியம், பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of Man, the Son of God was made manifest to destroy the work of the devil. Yes. The Son of Man came to seek and to save the lost. இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். Yes. But also he came to reveal God as Father. அப்பா என்று பிதாவை தேவனை கூப்பிடுவதற்கான ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தார். Matthew chapter 5, 6, 7, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் Sermon on the Mount passage, மலை பிரசங்கம் என்று நாம் அழைக்கிற ஒரு வேத பகுதி. இயேசுனுடைய ஊழிய ஆரம்பத்திலே அவர் ஆற்றிய ஒரு சொற்பொழிவு. The Sermon on the Mount passage, Matthew chapter 5, 6 and 7. You can see repeatedly in this passage, the word Father is repeated again and again and again. Matthew chapter 5, verse 45. மத்தேயு 5:45, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பிறகு மத்தேயு 6 அதிகாரம் 1 வசனம், Matthew 5 verse 45, Matthew 6 verse 1, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. தான தர்மத்தை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று அங்கே சொல்லுகிறார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, மத்தேயு 5:45. Also in chapter 6 and verse 4, மத்தேயு 6:4, and then in Matthew chapter 6 and verse 6, 2 times it is mentioned. 2 முறை நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை காணலாம். மத்தேயு 6:6, மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனம், பிதா என்ற வார்த்தை அங்கே மறுபடியும் வருகிறது. 9 வசனத்திலும் வருகிறது, 14 வசனத்திலே வருகிறது, 15 வசனத்திலே வருகிறது, 18 வசனத்திலே வருகிறது. I will repeat. Matthew 5 verse 45, Matthew 6 verse 1, Matthew 6 verse 4, verse 6, it is mentioned twice. Matthew 6 verse 8, verse 9, verse 14, verse 15, verse 18, verse 26, 26வது வசனம், பிறகு 32 வசனம். எத்தனை முறை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 times. நல்ல கவனிங்க, 12 முறை பிதா 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 என்ற வார்த்தை ரிப்பீட்டடாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மத்தேயு 11:27, Matthew 11 verse 27, Matthew 11 verse 27, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். One of the primary purpose for Jesus coming is to reveal the Father. இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவே என்று சொல்லி ஜெபித்திருக்க வேண்டும்.
சீஷர்கள் அதை பார்த்து, என்ன நம்ம ரிலீஜியஸ் ப்ரேயர்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை தானே நம்ம கேட்டிருக்கிறோம், இங்கே ரிலேஷனல் ப்ரேயிங் மாதிரி தெரிகிறதே, பிதாவே என்று கூப்பிடுகிறாரே இயேசு, இயேசுவே எங்களுக்கு நீர் ஜெபிக்க கற்றுத்தாரும். Jesus teaches how to pray because they find Jesus praying very relationally. There was no religious what you call outlook to that prayer. There was relational approach to God. Father, that is how Jesus would have prayed, and the disciples saw that. சீஷர்கள் அதை பார்த்து கேட்டார்கள், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். So they asked Jesus, teach us, Jesus, how to pray. And guess what? Jesus taught them to pray like this: Our Father in heaven. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். You can call him Father, அப்பா என்று நீங்கள் கூப்பிடலாம். ஆமென். John chapter 5 verse 43. யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். John chapter 5 verse 43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும், this is Jesus, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். I came in the name of the Father, but you did not receive me. John chapter 14 verse 1 and 2. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். In my Father's house there are many mansions. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. Luke chapter 15, லூக்கா 15ஆம் அதிகாரம், the story of the prodigal son and the loving father. அன்புள்ள ஒரு தகப்பன், தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு கதை. Knowing Jesus is the only way to know the Father. John 8:19. இயேசுவை அறிகிறதுனாலே பிதாவை அறிந்து கொள்ள முடியும். என்னை அறிந்து கொண்டவர்கள் பிதாவை அறிந்து கொண்டார்கள். The Jewish religious leaders did not know Jesus, the Son. Therefore, they could never come to know God, the Father. இயேசு குமாரனாகிய இயேசுவை அறியாத அந்த மதத் தலைவர்கள் தேவனை பிதாவாகவும் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, when we are saved, we are given the right to be called the children of God. John chapter 1 verse 12. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். And we have God as Father. John 14 verse 6. யோவான் 14:6. I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான். யோவான் 14:6. பிதா காட்டுகிறதையே நான் எப்பொழுதும் செய்கிறேன். I only do what the Father shows me. The Father did not leave me alone. He is always with me because I do always what pleases the Father. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. John 8:29. யோவான் 8:29. On the cross when Jesus died, சிலுவையிலே இயேசு மரிக்கும் பொழுது, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். Father, I commit my spirit to you. That is what Jesus said on the cross. John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரம். The word God is mentioned 6 times. எப்படி மலை பிரசங்கத்திலே 12 முறை சொல்லப்பட்டிருக்கிறதோ, like how it is mentioned 12 times in Sermon on the Mount, in John chapter 17, the high priestly prayer,
பிரதான ஆசாரியனாக ஜெபிக்கிற ஜெபம் இயேசு ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 6 முறை வருகிறது. வசனம் 1, வசனம் 5, வசனம் 11, வசனம் 24, வசனம் 25, verse 1, verse 5, verse 11, verse 21, verse 24, verse 25. Amen. Praise God. நம்ம எல்லாருக்குமே we all need a healthy personality. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆள் தத்துவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது இயல்பு. And to have a healthy personality, we need to feel significant. We need to feel worthy. The self-worth must be there. Significance, self-worth and security. Identity, who we are, value and security, protection. பிரியமானவர்களே கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஆள் தத்துவம் இருக்க வேண்டும் என்றால் நாம் யார் என்ற ஒரு ஆரோக்கிய வெளிப்பாடு இருக்க வேண்டும். என்னுடைய மதிப்பு என்ன, என்னுடைய சுய மதிப்பு என்ன, நான் யார் என்ற அடையாளம், பிறகு என்னுடைய மதிப்பு என்ன என்ற ஒரு அறிவு, பிறகு ஒரு பாதுகாப்பின் உணர்வு, இது மூணும் தேவை. அப்பதான் ஒரு ஆரோக்கியமான ஆள் தத்துவ ஒரு காரியம் ஒரு நபருக்கு இருக்கும். One would have a healthy personality only when he has significance, he has security, and when he has self-worth. And when we have God as Father, we have significance, we have self-worth, and we have security in that relationship. பிரியமானவர்களே, நம்முடைய பூமிக்குரிய தகப்பன்மார், our earthly fathers, maybe they did not fulfill their role the way they should fulfill their role in your life. பூமியில நமக்கு தகப்பனாக இருக்கிற நபர் ஒருவேளை உங்களுக்கு சரியான ரோல் மாடலாக இல்லாமல் இருந்திருக்கலாம். தேவனை அப்பா என்று கூப்பிடுவதற்கு உங்களுக்கு தயக்கம் கூட இருக்கலாம். ஏனென்றால் அப்பா என்ற அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நபராக இல்லாதபடியினாலே, because you had an abusive father, because you had no father, because your father was a terrible person, maybe you're reluctant to call God Father. தேவனை அப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறதோ? Today I pray that you will break free from that struggle. அந்த ஒரு போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்களாக. May God give you a revelation of his fatherhood even today on this Father's Day. தகப்பனார் தினமாக அனுசரிக்கிற இன்று தேவனை நீங்கள் வெளிப்பாடாக அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு பிரேக் த்ரூவை, ஊடுருவலை பெற்றுக்கொள்ளுவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. See, for me, எனக்கு என்னுடைய 19வது வயதில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. When I was just 19 years old, my father passed away. And even for the first 19 years, I did not have a great relationship with my dad. எங்கள் அப்பாவோடு எனக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது என்று சொல்ல முடியாது. உட்கார்ந்து மனம் திறந்து ஒரு நாளும் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசின ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பாவோடு நேரம் அதிகமாக செலவழித்ததும் இல்லை. எங்கள் அப்பா ஒரு வியாபாரியாக இருந்தார். My father was a businessman and
He would go very early and come very late. We do not see him much as children. பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் அப்பாவை அதிகம் பார்க்கிறது கிடையாது. பிறகு நாங்கள் வளர்ந்த பிறகு, that is when we were young, அதற்கு பிறகு even if he comes early in the evening, ஒருவேளை மாலையிலே சற்று சீக்கிரமாக வந்தாலும், he was addicted to alcohol. குடிப்பழக்கத்திற்கு பழகி இருந்தபடியினாலே நாங்கள் வளர்ந்த பருவத்திலும் கூட அவர் வீட்டிற்கு வரும்பொழுது சுய நினைவோடு வருகிறது குறைவு. He did wish us well. எங்களுக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்பின தகப்பன்தான். But he did not fulfill probably his role as a father as much as he could have. அவர் ஒரு நல்ல தகப்பனாக நடைமுறையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்லை. Very, very rare that we would sit down and we have played sometimes carom board together. We have played some indoor games together, but very, very rare. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் ரட்சிக்கப்படும் பொழுது I could not call God Father. Loving Father என்று என்னால் கூப்பிட முடியவில்லை. I could not. அது நேச்சுரலாக எனக்கு வரல. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் ஆண்டவரே, I could call him like that. But பிதாவே, Father என்று என்னாலே கூப்பிட முடியவில்லை. அந்த வெளிப்பாடும் எனக்கு பெரிதாக இல்லை. 85, 86, 87, 88, 89, 90, 91. நல்ல கவனிங்க. I am already in ministry. ஊழியத்திலும் நான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அப்பா என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவமோ, அந்த நெருங்கிய அந்த உறவாடுகிற அனுபவமோ எனக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். I should say that I did not relate to God as Father. Although I was in ministry for years, 85, 86, 87, 88, 89, 90, 91, these 6 to 7 years, no. 92 when I was in the Bible school. 1992 ஆண்டு பைபிள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, இந்த 2-year program, ப்ரேயர் ரூமில் இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, சில ஸ்டூடெண்ட்ஸாக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வீக்கில் ஃபாதர் ஹார்ட் ஆஃப் காட், ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் என்ற காரியத்தை வலியுறுத்தி praise and worship கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த லெக்சரர் சொல்லி கொடுத்த சில காரியங்கள், பிறகு மாணவர்கள் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே உள்ள சக மாணவர்கள் சிலர் ஜெப நேரத்திலே எனக்கு உதவி செய்த அந்த வேளையில்தான் அந்த பிரேக் த்ரூ எனக்கு வந்தது. I wonder if you are struggling. உங்கள் அப்பா ஒரு குடிகார தகப்பனாக, பொறுப்பில்லாத தகப்பனாக, அல்லது இளம் வயதிலேயே நீங்கள் தகப்பனை இழந்து இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். Maybe you did not have that relationship with your earthly dad. உங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் ஃபாதரோடு கூட உங்களுக்கு நெருங்கிய உறவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவை தேவன் கொடுக்க முடியும். I pray, Lord, I pray even right now, எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, even those who have had the privilege of enjoying good relationship with your dad, doesn't matter, every one of you, எல்லாரும் ஒருவேளை நல்ல தகப்பன் உங்களுக்கு இருந்திருந்தாலும், பூமிக்குரிய தகப்பன், he has his limitations. பரலோகத்தில் இருக்கிற தகப்பனை குறித்த ஒரு வெளிப்பாடு
ஆண்டவரே உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு அன்பு தகப்பனை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும். Let there come a revelation of God the Father. அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு விடுதலை உண்டாவதாக. Lord, I pray for a release in Jesus name. கண்கள் திறக்கப்படுவதாக, இமோஷன்ஸ்ல ஒரு ரிலீஸ் வருவதாக. Father, reveal yourself even now. அப்பா ஒரு வெளிப்பாடை தந்திருங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு. எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே, தகப்பனை இழந்த பிள்ளைகள், ஆண்டவரே அடிக்கிற பொறுப்பற்ற ஊதாரித்தனமாக இருக்கிற தகப்பனாரை உடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட தகப்பன் அல்ல என்பதை அறிந்து கொண்டு அப்பா என்று கூப்பிட கிருபை தாரும். பிரியமானவர்களே, அனாதைகளை விசாரிக்கிற தேவன். Have you lost your dad when you were young? Or are you missing your dad for some reason? Come on, reach out. கைகள் அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே அப்பா நீர் தேவை ஆண்டவரே. Lord, I pray a special revelation of God the Father will come, Lord, for your people. Even this morning, இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு வரும்படி நான் செபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறேன். ஒரு பிரேக் த்ரூ வரட்டும், ஒரு பிரேக் த்ரூ வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Praise God. சரி, ஃபாதர்ஸ் டே என்று ஒன்றை அனுசரிக்கிறோமே, இஸ் இட் ரைட்? கேன் கிறிஸ்டியன்ஸ் செலிப்ரேட் ஃபாதர்ஸ் டே? ஒரு நாள் அதை நியமித்து அப்படி நடத்தலாமா? Father's Day is a day set apart to celebrate fatherhood, to honor fathers for their role, to recognize their influence in our homes and society. சமுதாயத்திலே, வீட்டிலே அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை அங்கீகரிக்கவும், தகப்பன் என்ற ஸ்தானத்தை அங்கீகரித்து கனப்படுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. The first Father's Day was observed on June 19th, 1910. 1910 ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி வாஷிங்டன்ல ஸ்போக்கேன் என்ற ஒரு இடத்துல அது முதலாவதாக அனுசரிக்கப்பட்டது. யார் இதை ஆரம்பித்தது? சொனோரா ஸ்மார்ட் டாட் என்று அழைக்கப்படுகிற ஒரு கிறிஸ்தவ பெண். It was initiated by Sonora Smart Dodd, a Christian woman, and the daughter of American Civil War veteran William Jackson Smart. Sonora's mother died when she was just 16 years old. அம்மா இறந்து விட்டார்கள் 16 வயதாக இருக்கும்பொழுது. இந்த சொனோரா என்ற பெண் 16 வயதாக இருக்கும்பொழுது அம்மா இறந்து விட்டார்கள். அவங்க அப்பா தான் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய அவர்தான் இந்த மகளை வளர்க்கிறாள். She wanted a day that would commemorate and honor fathers who had raised her and 5 other children. 6 பிள்ளைகள் இருந்த அந்த வீட்டில் அம்மா இறந்து போன நேரத்தில் அப்பா தான் வளர்த்திருக்கிறார். அப்பாமார்களை கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த பெண்மணிக்கு உண்டானது. She began to solicit the idea of an official Father's Day. She met some opposition, but she did not give up. She persevered. தகப்பனார் தினம் என்று ஒன்று அனுசரிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்த பொழுது பல எதிர்ப்புகள் வந்தாலும் அவள் விடவில்லை. A bill was introduced in 1913, and in 1916 President Woodrow Wilson spoke at a Father's Day celebration in Spokane, Washington.
வாஷிங்டன்ல அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கிற அந்த நாட்களிலே உட்ரோ வில்சன் 1916 ஆண்டு ஒரு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன்ல அஃபிஷியல் ஹாலிடேயாக மாற்றுவதற்கு அவர் விரும்பினாலும் அது எதிர்ப்புகளையே சந்தித்தது. Finally, it was made an official national holiday when President Nixon signed the bill in 1972. அமெரிக்காவில் நடந்த சம்பவம். Nothing wrong in we remembering a day to honor fathers. அப்பாமார்களை கனப்படுத்துவதற்கு, அந்த ஃபாதர் ரோலை செலிப்ரேட் பண்ணுவதற்கு ஒரு நாளை அனுசரிப்பதிலே தவறு கிடையாது. But we should always honor fathers. Bible does recognize a special place of honor for men who were leaders or examples of excellence in certain skills. சில காரியத்தில் தகப்பனாக இருக்கிற சிலரை வேதம் அங்கீகரிக்கிறது. ஆதியாகமம் 4 அதிகாரம் 20-21, Genesis chapter 4 verse 20 and 21. Genesis chapter 4 verse 20 and 21. Yabal, father of those who live in tents and raise livestock. Yubal, father of all who play the harp and flute. குடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் யாபால். ஆதியாகமம் 4:20-21. யூபால் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். ஆதியாகமம் 17:5, Genesis chapter 17 verse 5. When Abraham's name was changed to Abraham, ஆபிராம் என்று அழைக்கப்படுகிற அவன் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் பெற்றுக்கொள்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், I have made you a father of many nations. பல ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொன்னார். ரோமர் 4 அதிகாரம் 16-21. Father of faith, விசுவாச தகப்பன் என்று நாம் வாசிக்கிறோம். Father of many nations, father of faith. Romans 4:16-21 says father of faith, talking about Abraham. William Carey was called the father of modern missionary movement. நவீனகால மிஷனரி இயக்கத்தின் தந்தை என்று வில்லியம் கேரி அழைக்கப்படுகிறார். டொனால்டு மெக்காவரன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் father of church growth movement. சபை வளர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று டொனால்டு மெக்காவரன் அழைக்கப்படுகிறார். The Bible says we must honor fathers. எபேசியர் 6:2-3. Ephesians chapter 6 verse 2 and 3. Honor your father and mother, which is the first commandment, with a promise that it may go well with you and that you may enjoy long life on earth. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று எபேசியர் 6 அதிகாரம் 2-3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். மீதியான நேரத்தில் we have kind of covered 30 minutes now. 30 நிமிடம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்க ஆரம்பித்ததிலிருந்து கடந்து போயிருக்கிறது. The remaining 20-30 minutes I'm going to talk about Joseph, the adopted father of Jesus. யோசேப்பு இயேசுவை பூமியில வளர்ப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தகப்பன் ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்ட ஒரு நபர். He was not the biological father of Jesus, but he was chosen to be the father on earth for Jesus, the Son of God. தேவகுமாரனாய் இருக்கிற இயேசுவுக்கு தகப்பனாக இருப்பதற்கு ஒரு பிரிவிலேஜ் பெற்ற ஒரு மனிதன் தான் யாரு? யோசேப்பு. We don't hear much sermons preached about Joseph. யோசேப்பை குறித்த செய்திகள் நாம் அதிகம் கேட்பதில்லை. Why? Because we hear a lot about Mary. Mary's life overshadows Joseph's life.
மரியாளை குறித்து தேவதூதன் வந்து சந்திக்கிற காரியம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, be it unto me according to your word. That is what Mary said. And because of that dominant Mary role in the birth of Jesus, Joseph's life kind of get overshadowed, and we don't hear much about it. இங்க பாருங்க, talking about Indian cricket, one of the finest batsmen that Indian cricket had was Rahul Dravid. He was a great player and he played for long, and he has won matches for India. A very reliable batsman for test cricket in particular. He also served as Indian cricket team captain. He is also a wicket keeper. Today he is the coach of Indian cricket team. Nalla gavaninga. But Rahul Dravid did not get the honor that he ought to get, or he was not celebrated as much as he should have been celebrated. Why? Because Sachin Tendulkar was dominating the scene. He was scoring runs and he was hitting centuries, and it was in the same era when Rahul Dravid played. Sachin Tendulkar played, and Sachin's performance overshadowed Rahul Dravid's performance. நல்லா கவனிங்க, தமிழ்ல சொல்றேன். அதாவது இந்திய கிரிக்கெட் அணியில கடந்த நாட்களில் பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ராகுல் டிராவிட். பல மேட்ச் இந்தியாவுக்காக ஜெயித்து கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்கிறார், இந்தியாவினுடைய டீமுடைய கேப்டனாகவும் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் எவ்வளவுதான் நன்றாக விளையாடினாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அந்த ஸ்பாட்லைட் அதிகமாக அவர் மேலே இல்லாததற்கு காரணம், அவர் சச்சின் டெண்டுல்கர் விளையாடுகிற காலகட்டத்திலே விளையாடினபடினாலே சச்சின் டெண்டுல்கருடைய பெர்ஃபார்மன்ஸும் சாதனைகளும் அதைவிட சற்று அதிகமாக இருந்தபடினாலே அந்த ஸ்பாட்லைட் எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் மேலே இருந்தது. நான் சொல்லுகிறது புரியுதா? தினேஷ் கார்த்திக் என்ற ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பட் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆனர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கிடைக்காமலே போய்விட்டது. ஏன் தெரியுமா? மகேந்திர சிங் தோனி உடைய காலகட்டத்தில் இவர் ஒரு விக்கெட் கீப்பரா, இவர் ஒரு பிளேயரா வந்ததுனால இவருக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பிகாஸ் there was somebody little better than Dinesh Karthik who was there. So there was no need for Dinesh Karthik as much as Mahendra Singh Dhoni. நான் சொல்றது புரியுதா? So அதுபோல இங்க பாருங்க, ஜோசப் was a great person. யோசேப்பு நல்ல குண அதிசயங்களை உடைய ஒரு நபர். ஆனால் மரியாளுடைய லைஃப், ஈவன் மோர் ஜீசஸுடைய லைஃப் ஃபோக்கஸில் இருக்கிறபடினாலே ஜோசப் இஸ் நாட் மச் டாக்ட் அபவுட். யோசேப்பை குறித்து அதிகம் பேச மாட்டார்கள். Often he is referred to as husband of Mary, and often he is referred as the adopted father of Jesus. அவருக்கென்று இருக்கிற சில குணாதிசயங்களை தனியாக எடுத்து பொதுவாக பேசப்படுவது இல்லை. God chose Mary as Jesus' mother, and God chose Joseph to be Jesus' father on earth, although not biological father. And the responsibility was given to Joseph to raise Jesus into manhood. நல்லா கவனிங்க, இவர் வளர்ந்து இந்த இயேசு அந்த 30 வயது வரைக்கும் வளர்ந்து வருவதற்கு
எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார் யோசேப்பு என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் யோசேப்பை குறித்து நாம் பிறகு கேள்விப்படுவது இல்லை. ஆனால் இயேசு வளர்ந்து வருகிற பிராயத்திலே யோசேப்பு இருந்தார் என்பது நமக்கு தெரியும். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். இங்கே பாருங்க, ஒரு தகப்பனுடைய ரோல் ஒரு குடும்பத்தில் இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி பயாலஜிக்கல் ஃபாதராக இருக்கிற அந்த கன்செப்ஷனுக்காக மட்டுமல்ல, ஆனால் பிள்ளை வளருவதற்கு ஒரு நல்ல உத்தரவாத நிலையில் ஆண்டவர் தகப்பன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். For conception, yes, the father is needed, and also to raise the child in the right way. The fathers have responsibility. அப்பாமார்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கன்செப்ஷனுக்கு யோசேப்பு தேவையில்லை. as it was a supernatural conception. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்தரிப்பாக இருக்கிறபடினாலே இங்கே யோசேப்பு தேவையில்லை. யோசேப்பு தேவையில்லை. Miraculous supernatural conception, but a man was needed to fill the role of father when Jesus was a child. So I'm going to talk about Joseph for a while. யோசேப்பை குறித்து நான் சில நிமிடங்கள் உங்களோடு கூட பேச போகிறேன். Let me give you 3 points. Number 1, Joseph was a loving gentleman. நேசம் நிறைந்த ஒரு நல்ல மனிதன். Number 2, a devout spiritual man. பக்தியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன். நேசம் நிறைந்த ஒரு நல்ல மனிதன். இரண்டாவது, பக்தியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன். மூன்றாவது, ஞானம் நிறைந்த ஒரு பொறுப்புள்ள மனிதன். A responsible wise man, a loving gentleman, a devout spiritual man, a responsible wise man. நேசம் நிறைந்த ஒரு நல்ல மனிதன், பக்தியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஞானம் நிறைந்த ஒரு பொறுப்புள்ள மனிதன். வேகமாக சில குறிப்புகளை கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். The Bible portrays Joseph as a loving and caring man. We see this in his relationship toward Mary and even toward Jesus. இவர் ஒரு நேசம் நிறைந்த ஒரு நல்ல மனிதன். அவனை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருந்தான். அவமானப்படுத்த விரும்பவில்லை. He wasn't going to embarrass Mary, but quietly he is going to withdraw when he heard that Mary has conceived. மரியாள் கருத்தரித்திருக்கிறாள் என்று அறிந்த பிறகு ரகசியமாக அவன் ஒதுங்கிவிட விரும்பினான். அவமானப்படுத்த விரும்பவில்லை. அந்த நாட்களிலே இருந்ததான காரியம் என்ன தெரியுமா? விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம். Finding her pregnant, he was wanting to quietly call it off. Wanted to quietly divorce. அந்த நாட்களில் என்கேஜ்மெண்ட் என்பதே ஒரு மேரேஜ் மாதிரி தான். No vengeance, no bitterness, but want to quietly walk away. No revelation yet. இன்னும் இது தேவனுடைய ஆவியினாலே தேவனாலே உண்டான காரியம் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு வேளை. But the moment he had that angelic visitation, he recognized and decided to stay on. நல்ல மனிதன், நீதிமான்,
மத்தேயு 1:19 அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், see how the Bible describes him, ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். நல்ல மனிதன், நீதிமான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தேவகுமாரனாகிய இயேசுவை பூமியிலே வளர்ப்பதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தகப்பன் இவர். Toward Jesus, என்ன வளர்ப்பு மகன் தானே, என்னுடைய பயாலஜிக்கல் சன் இல்ல, a child that he did not conceive. என்னுடைய மாம்சமும் இரத்தமும் உடைய குழந்தை இல்லை என்ற ஆட்டிடியூடே கிடையாது. நம்ம வீட்டில் பிறந்த அல்லது எனக்கு பிறந்த பிள்ளை இல்லை என்ற எண்ணம் இல்லை. நல்ல மனிதன், நல்ல மனிதன். There was no resentment, there was no indifference. அதாவது செகண்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஜீசஸ்க்கு. பயாலஜிக்கல் சைல்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் வீட்டில் பிறக்காத குழந்தைக்கு சரியில்லாத ட்ரீட்மெண்ட்டு, அப்படிப்பட்டதான ஒரு கெட்ட குணம் கிடையாது. நல்ல குணம் யோசேப்புக்கு. பைபிள் செலிப்ரேட்ஸ் திஸ் கேரக்டர். வேதம் இந்த நபரை கொண்டாடுகிறது. உலகமானது ரிஜெக்ட் பண்ண போகிறது இந்த தேவகுமாரனை, ஆனால் இவரோ ஏற்றுக்கொள்கிறார். The world is going to reject this person, but here is Joseph who is embracing this child. The rest of the world will reject this Jesus, but he adopts the one that the world is going to reject. இந்த குழந்தைக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தினார் என்றுதான் நான் அறிகிறேன். இங்கே பாருங்க, ஏரோது கொலை திட்டத்தை வகுத்த பொழுது, when Herod plotted to kill Jesus, this Joseph protected this child by fleeing to Egypt, which would have brought a lot of inconvenience. எகிப்துக்கு இரவோடு இரவு பிரயாணப்பட்டு போக வேண்டும் என்றால், பல வருடங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்றால், அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக தான் அதை செய்தார். எவ்வளவு அசௌகரியம் இருந்திருக்கும். இன்றைக்கு தகப்பன்மார்கள் பயாலஜிக்கல் ஃபாதர்ஸாக இருக்கிறவர்களே பொறுப்புகளை விட்டு கலண்டு போகிற எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். Men are opting to be out of the father's role because it is costly. தகப்பனாக இருப்பது என்பது ஒரு விலை கொடுத்து நாம் செய்ய வேண்டிய, விலைக்கிரயம் செலுத்தி நாம் செய்ய வேண்டிய ஒரு உத்தரவாதம். The way he handled Jesus, the way he handled Mary was gentle and was loving. He was a loving gentleman. Fathers, even as you listen to this message, may the Lord speak to you. தகப்பன்மாரே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். இந்த யோசேப்பின் கதாபாத்திரத்திலிருந்து நேசம் நிறைந்த ஒரு நல்ல மனிதன், a loving gentleman. நம்பர் 2, இரண்டாவதாக பக்தியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன், a devout spiritual man. He was a man who heard God. He was a man who obeyed God. He was also a man of faith. தேவசத்தம் கேட்கிற ஒரு மனிதன், தேவசத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன். மத்தேயு 1:20, மத்தேயு 2:13, மத்தேயு 2:19-20, Matthew 1:20, Matthew 2:13, Matthew 2:19 and 20.
he heard the voice of God through an angel each time. தேவதூதர்கள் வந்து பேசுகிறதான வார்த்தைகளை கேட்டு டைரக்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலே இருந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. He had the ability to hear God. Fathers, how it would be if only you can listen to the voice of God concerning your family. உங்கள் குடும்பத்தை குறித்து தேவ சத்தம் கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறது எவ்வளவு அவசியம். குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு, குடும்பத்தினுடைய நலனுக்கு தேவ சத்தம் கேட்கிற தகப்பன்மார்கள் தேவை. சபையிலே ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தேவை. செல் லீடர்ஸ், elderly couples, elderly gentlemen in the church, we want fathers in the house who can care for spiritual children. அநேக டீச்சர்ஸ் உண்டாம், ஆனால் அநேக தகப்பன்மார்கள் இல்லையாம். There are many teachers but very few fathers in the house of God. May I challenge you to not only be a good father for your children, but also be a good father in the church. நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறது மாத்திரமல்ல, சபையிலும் ஒரு நல்ல தகப்பனாக பிள்ளைகளுக்கு இருங்கள். We need father figures in the church. தேவ சத்தம் கேட்டான். மத்தேயு 1:20, மத்தேயு 2:13, மத்தேயு 2:19-20 ஆகிய வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். He heard God. He also obeyed God. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். மத்தேயு 1:24-25 ஏற்றுக்கொண்டான். ஆனால் நல்ல கவனிங்க, பிள்ளை பிறக்கிற வரை அவளோடு கூட இணையவில்லை. கவனிங்க, verse 24, verse 25. Matthew 1:24-25. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, obedience, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். He did not come in union with his wife until the child was delivered. 3 சம்பவம். தேவன் பேசினார், கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார். It is one thing to hear God, it is another thing to obey him. He did both. வசனம் கேட்பது, தேவ சத்தம் கேட்பது என்பது ஒன்று, அதற்கு கீழ்ப்படிவது என்பது இன்னொன்று. ரெண்டையும் செய்தார் யோசேப்பு. Number 3, he was a man of faith. ஆண்டவர் சொன்ன உடனே பேக் எல்லாம் கட்டிக்கிட்டு இல்லை, இரவோடு இரவு எகிப்துக்கு போகிறார் தெரியுமா? பேக்கிங் த பேக் அண்ட் ஹெட்டிங் டு அ ஃபாரின் கண்ட்ரி ஆஃப்டர் ஹியரிங் காட். மஸ்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபெய்த் டு பி ஏபிள் டு டூ தட். ஃபாதர்ஸ் ஃபெய்த் த சில்ட்ரன் மஸ்ட் see. பிள்ளைகள் பார்க்கணும் அப்பாமார்களுடைய விசுவாசத்தை. ஆமென். நாலாவதாக, he was also a man who was faithful in spiritual duty. ஆவிக்குரிய காரியத்திலே முன்மாதிரியாக இருந்தான். டெம்பிளுக்கு ரெகுலராக போகிறது உண்டு, ஜபாலயத்திற்கு ரெகுலராக போகிறது உண்டு. He set an example for his family by going to the temple regularly to attend the feasts. பண்டிகை என்று வரும்பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கும் ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறதான ஜெபாலயத்திற்கும் நாசரேத்தில் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும் பொழுது we had the privilege of going and visiting the synagogue in Nazareth. Probably that is one synagogue that Jesus went a number of times. முதல் 30 வருஷம் அட்லீஸ்ட் எகிப்திலிருந்து வந்ததுக்கு பிறகு. how long he was in Egypt we don't know. the childhood timeல say 2 or 3 years கழித்து 30 வயசு வரைக்கும் அடிக்கடி போன ஜெபாலயம் அதுதான். ஆமென். சோ அப்பா, வளர்ப்பு தகப்பன், அப்பா ஸ்தானத்திலே
இருந்து செயல்பட்ட யோசேப்பு தேவசத்தம் கேட்கிறவன், தேவசத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவன், விசுவாசத்திலே செயல்பட்டவன், ஆவிக்குரிய உத்தரவாதத்திலே முன்மாதிரியாக இருந்தவன். He was a man who heard God. He was a man who obeyed God. He was a man of faith. He was also a man who was faithful in spiritual duty and served as an example for his children. Amen. A loving gentleman, a devout spiritual man. நேசம் நிறைந்த ஒரு நல்ல மனிதன், பக்தியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன். நம்பர் 3, ஞானம் நிறைந்த ஒரு பொறுப்புள்ள மனிதன், ரெஸ்பான்சிபிள் வைஸ் மேன். எவ்வளவு நாள் யோசேப்பு வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியாது. பிகாஸ் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது மரியாளை பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அவர் மரித்து விட்டாரா? we don't hear about him. Probably he died. Joseph was probably taken away from them prematurely. But obviously he provided for his family. At least the first 30 years we know. இயேசு வளர்கிற அந்த காலம் வரைக்கும் கர்த்தருடைய வழிகளிலே பிள்ளைகள் நடத்தப்பட்டார்கள் என்பது தெரியும். இயேசுனுடைய சகோதரர்கள் 2 பேரு நமக்கு புதிய ஏற்பாடு புஸ்தகங்களை எழுதினவர்கள். ஜேம்ஸ், ஜூட், யூதா, யாக்கோபு, எருசலேம் சபையிலே தலைவராக இருந்தவர். இயேசுனுடைய 2 சகோதரர்கள் were greatly used by God. Joseph obviously raised his children in the ways of the Lord, and he left himself or left behind a legacy. Amen. Hallelujah. Trust you are blessed. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? We do not know when our lives will go. Fathers, listen. தகப்பன்மார்களை கவனியுங்கள். None of us know just how much time we have left with our children, with our families. நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய குடும்பத்தோடு கூட எவ்வளவு நேரம், காலம், வருடங்கள் நமக்கு இருக்கிறது என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. Children will get married and go. They grow up. Or who knows, God might even take us home. நம்மை கூட தேவன் நம்முடைய நாட்கள் முடிந்து விட்டது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமாக திருமணமாகி அவர்கள் போய்விடலாம். அல்லது படிக்கிறதற்கு வேற எங்கேயாவது போய்விடலாம். இருக்கிற நாட்களிலே நல்ல தகப்பனாக இருக்கிறோமா? Fathers, are we redeeming the time that we have like Joseph did? Encouraging our families every time there is an opportunity, setting an example, providing for their needs. குடும்பத்திலே உள்ள மக்களுக்கு தேவைகளை சந்திக்கிற head of the family என்று சொல்லும் பொழுது provider, priest, protector. ஆசாரியன் குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்துக்கொள்கிறவர், provider தேவைகளை சந்திக்கிறவர், protector குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு உண்டு? தகப்பனுக்கு உண்டு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Timothy chapter 5 and verse 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். You must provide for your family. Fathers, listen. Head of the house, listen. குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கிறவர்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிற பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அப்படி ப்ரொவைட் பண்ணாவிட்டால் அவிசுவாசியிலும் கேடானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாட் ஜஸ்ட் மணி, பணம் மட்டுமல்ல, அஃபெக்ஷன் முன்மாதிரியாக இருக்கிறது. Being an example, providing godly counsel, தெய்வீக ஆலோசனை, முன்மாதிரியாக வாழுவது, அன்பு செலுத்துவது, சிரிக்கிற நேரம்,
அன்புடன் கரிசனையுடன் விசாரிக்கிற நேரம், fathers listen, பரலோக தகப்பன் அவரை சரியாக புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் ஒரு தடை கற்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு earthly fathers listen, we should not be a hindrance for our children to receive the revelation of God the Father because of our life. நம்முடைய வாழ்க்கையை வைத்து நாம் அவர்களுக்கு, அதாவது பரலோக தகப்பன் இருக்கிறார், பிசிக்கலாக பார்க்க முடியாது, ஆனால் பூமியில் பிசிக்கலாக பார்க்கறதுக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நல்ல தகப்பனாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒன்ஸ் அகெயின் blessed Father's Day to all the fathers. எல்லா தகப்பன்மாருக்கும் தகப்பனார் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? Father, we thank you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Not just to the fathers but to everybody in the church. ஆண்டவரே, நாங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியத்திற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for what we learned from the life of Joseph. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எல்லா தகப்பனாரையும் விட கரத்திலே கொடுக்கிறோம். இதுவரை எப்படி இருந்தோமோ ஆண்டவரை இனியாவது நாங்கள் சரியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Once again, blessed Father's Day to all the fathers. Praise God. கர்த்தர் நம்மோடு பேசினார், விசுவாசிக்கிறேன். ஆமென். Once again, Father's Day. Blessings to all the fathers. Closing song. உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ என்ற பாடல் பாஸ்டர் ஜூட் அவர்கள் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ஆண்டவரின் அழைப்பின் சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து தம்முடைய சேவைக்காய் பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ. உன் பாவபாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, உன் பாவ பாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே. அவர் பட்ட காயம் நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார் வா. அவர் பட்ட காயம் நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார் வா. உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில்
ஏற்றுக்கொள்ளாயோ? நமக்காய் காயப்பட்டார். ஐங்காயம் அடைந்தாரே, சிலுவையில் மரித்தாரே. ஐங்காயம் அடைந்தாரே, சிலுவையில் மரித்தாரே. அவர் பட்ட பாடு உனக்காகத்தானே, உள்ளம் கலங்காதேவா. அவர் பட்ட பாடு உனக்காகத்தானே, உள்ளம் கலங்காதேவா. உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? பேர் சொல்லி அழைத்தாரே, இரத்தத்தால் மீட்டாரே. பேர் சொல்லி அழைத்தாரே, இரத்தத்தால் மீட்டாரே. கரங்களை நீட்டி அன்போடு உன்னை அழைக்கிறார் இப்போதேவா. கரங்களை நீட்டி அன்போடு உன்னை இப்போதே அழைக்கிறார் வா. உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? எஸ், உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உங்க அன்பு கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த மத்தியான பைபிள் ஸ்டடி உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்படும். பலனை தாரும், சுகத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தாரும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட என்றும் என்று சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.